கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோடு பகிர போறேன். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 3வது நாள். நம்முடைய சேனல்ல தினம்தோறும் அதாவது ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு பாசுரமாக கொடுத்துட்ருக்குறேன். அதாவது முதல் நாள் கொடுத்தேன், 2வது நாள் கொடுத்தேன். சரியாக யாரும் பார்க்காததுனால இன்றைய தினம் கொடுக்கல. அதற்கு பதிலாக உங்களுக்கு 1 முதல் 10 பாசுரங்களை ஒரே வீடியோவாக நானே அந்த திருப்பாவையை சொல்லி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த திருப்பாவை அவ்வளவு ஒரு அற்புதமானது. நாம் சொல்கிறோம் இல்லையா, கடன்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு. எல்லாமே ஒரே நாள் தீரவே தீராது. படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நாளாகத்தான் இவையெல்லாம் தீரும். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமாகி, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமாகி, மாதம் வருடங்களாகி இப்படித்தான் நிதானமாக நடக்குமே தவிர ஒரே நாளில் எந்த விதமான மாற்றமும் நடக்காது. ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இந்த திருப்பாவை திருவெம்பாவை இவையெல்லாம் மிகவும் சக்தி படைத்தது. நாம் இதை படிக்க வேண்டும் அல்லது கேட்கவாவது செய்ய வேண்டும். கேட்க கேட்க அது நமக்கு வந்துவிடும், நாமே படிக்கலாம். இப்படி இவையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால்தான் நம்முடைய கர்ம வினை குறைய ஆரம்பித்தால் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு பறந்தே போகும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை. இதை குசேலர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சகோதரி கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கேட்டிருந்தாங்க, குசேலர் தினத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குசேலர் யார், அவருடைய கதை என்ன, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இன்றைய தினம் நாம் என்ன செய்யலாம், அப்படி செய்யும் போது நமக்கு நடக்கக்கூடிய நல்லது என்ன, அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பாசுரத்தையும் நாம் பார்க்கலாம். திருப்பாவையினுடைய 3வது பாசுரத்தையும் நாம் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த ஒரு பாசுரத்திற்கும் இப்ப சொல்ல போற அந்த ஒரு விஷயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்றைய தினம் 3வது நாள். கிருஷ்ணர் தான் இந்த குசேலர். இதற்கு கிருஷ்ணர் தான் முதன்மையாக இருக்கக்கூடிய கடவுள். நமக்கு ஆண்டாள் மகாலட்சுமி தாயார் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பாவையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் கோவில் நமக்கு அருகாமையில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொல்றேன். அங்கே போயிட்டு நாம அழகா ஓங்கி உலகளந்த உத்தமர் அவரை நாம தரிசனம் பண்ணலாம். திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்னு இதுல சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன மும்மாரி? மாதத்திற்கு 3 நாளா, வருடத்திற்கு 3 நாளா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மும்மாரி பெய்ததா அப்படின்னு ராஜா கேட்பாரு. ஏன் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் அது என்ன மும்மாரி அப்படின்னா, வேதங்கள் ஓதுபவர்கள் சரியான விதத்தில் வேதங்கள் ஓதினால் அவர்களுக்காக வருண பகவான் ஒரு முறை அந்த மழையை தருவார். அடுத்து செங்கோல் ஆட்சி, அரசன் நல்லபடியாக ஆட்சியை ஆண்டால் அதற்காக வருண பகவான் ஒரு மழையை தருவார். அடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், கற்புடைய பெண்கள், அவர்களுக்காக அவர்கள் அழகா குடும்பத்தை சிரத்தையாக நடத்தி கணவனுக்கு பணிவடை செய்து, அது என்னங்க கணவனுக்கு பணிவடை அப்படின்னா, நம்முடைய தர்மம் நமக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கு. நம்முடைய கணவருக்கு நாம் பணிவடை செய்தால் அவர் நமக்கு பணிவடை செய்து குடும்பத்தை அழகாக நடத்தி பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து கணவனும் மனைவியும் இருவருமாக ஆலோசனை செய்து அந்த குடும்பத்தை நடத்தி இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு மழை. இதுதான் மாதம், அதாவது மாறி மும்மாரி பெய்து அப்படின்னு. இந்த மாதிரி
மாதிரி 3 முறை மழை வந்து வரும். அந்த மழை எப்படி வரணுமாம்? தீங்கில்லாத மழை. ஆனால் இப்போ வருகின்ற மழை வந்து தீங்கில்லாத மழையா? கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ மூன்றாவது பத்தினி பெண்களுக்காக, கற்புடைய பெண்களுக்காக அப்படின்னு 3வது மழைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க. இது எல்லாமே தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாமே மாறிவிட்ட காலத்தினால மழையும் அதே மாதிரி தான் மாறிவிட்டது. இங்கு என்ன சொல்ல வராங்க நமக்கு அப்படின்னு கேட்டால், தீங்கில்லாத மழை வந்து பெய்தால் நல்லபடியாக அந்த பயிர்கள் செழித்து வளரும். அந்த பயிர்கள் மத்தியில் தண்ணீர் நிற்கும், அங்கே வந்து மீன்கள் வந்து இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் தொடர்புடையது. இதன் காரணமாக அந்த நெல்கள் நல்லபடியாக வளரும். செந்நெல் நல்லபடியாக வளரும். மழை பெய்தால் தானே பயிர்கள் விளைவதற்கு, பயிர்கள் விளைந்தால் தானே அந்த நெல்கள் மற்றும் அந்த பயிர்களை வந்து அந்த புல் பூண்டுகள் இவையெல்லாம் மாடுகள் சாப்பிட்டு அது வந்து அழகா பாலை வந்து கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்றும் தொடர்புடையதாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பூங்குவளை மலர்கள் வந்து அந்த தண்ணீருக்கு மத்தியில் வந்து செடிகளாக வளர்ந்து அங்கு வந்து பூக்கள் வந்து பூக்குமாம். அதில் வண்டுகள் வந்து ரீங்காரம் இடுமாம். இப்படி ஆண்டாள் நாச்சியார் வந்து வர்ணனை செய்து பாடுறாங்க. இந்த ஒரு பயிர்கள் மற்றும் புல்களை சாப்பிட்ட அந்த மாடுகள் வந்து குடம் நிறைய பாலை வந்து கறக்குமாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம ஏன் இங்க பார்க்குறோம் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் தர்மமாக இருக்கும் பட்சத்தில் அது நல்லபடியாக நமக்கு நடக்கும். இப்போ நாராயணியம், குசேலர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாரு. குசேலரும் கிருஷ்ணரும் பால்ய நண்பர்கள். குசேலரினுடைய மனைவி வந்து சொல்றாங்க, உன்னுடைய பால்ய நண்பரை வந்து நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. குசேலருக்கு கொஞ்சம் தயக்கம். நாமோ ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். கடவுளை பார்க்க செல்லும் போது மற்றும் நண்பர்களை பார்க்க செல்லும் போது ஏதாவது கொண்டு போகணும். ஆனா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, நாம எப்படி நம்முடைய பால்ய நண்பரை வந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குசேலரினுடைய மனைவி பெயர் வந்து சுசீலை அப்படின்னு பேர். இந்த பெயருக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா, அழகானவள், அழகாக குடும்பத்தை நடத்துபவள் அப்படின்னு அர்த்தம். சுசீலை அப்படின்னா இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அவ சொல்றா, நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அவள் வந்து கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வா. நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே நம்முடைய கர்ம வினைகள் குறையும், அதன் காரணமாக நமக்கு நிம்மதி என்பது ஏற்படும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க கணவர்கிட்ட ஆலோசனை. இதுதான் இந்த இடத்துல சொல்ல வருது. மாதம் மும்மாரி அப்படின்னு சொல்லும் போது 3வதாக வருண பகவான் குடிக்கின்ற மழைக்கு காரணம் இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் இருந்தது இல்லையா? அப்போ இவர் வந்து போறாரு, போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதற்கு பிறகு வந்து கிருஷ்ணரினுடைய அந்த கிரகமாகப்பட்டது குபேர சம்பத்தோடு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. இந்த நாராயணியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாம் படிக்க வேண்டிய தசகம் அப்படின்னு பார்த்தா 87வது தசகம். இந்த தசகம் வந்து குசேல விருத்தாந்தம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை வந்து நாம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். இந்த குசேல விருந்தாந்தத்தை இன்றைய தினம் படிப்பதோ அல்லது இப்ப சொல்லப்பட்ட கதையை வந்து நாம் கேட்பதோ நமக்கு அவ்வளவு ஒரு செல்வ வளத்தையும் சௌக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் மாலை நேரத்துல அல்லது நீங்க வீடியோவை எப்ப பாக்குறீங்களோ அப்போ. ஆனா நாம வந்து நேரம் காலம் இல்லாத பூஜைகளை செய்யக்கூடாது. தெரியாதவர்கள் ஏதேதோ நேரத்தை சொல்லி இப்பெல்லாம் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அபராண காலத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் தேவதைகளுக்கு சேராது, அது பித்ருக்களுக்குத்தான் சேரும். நேரம் காலம் தர்மம் இதெல்லாம் இருக்கு. எதுவுமே தெரியாத சொல்லுகின்றவர்களை கேட்டு செய்பவர்களும் அதற்கேற்ற பலன்தான். இன்றைய தினம் மாலை நேரத்துல அவள் வெள்ளத்தை வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு, உங்ககிட்ட நாராயணியும் புத்தகம் இருந்தால் அந்த தசகத்தை படிங்க. அப்படி இல்லைன்னா இப்போ சொன்ன கதையை கேட்டாலே பரிபூர்ணமான கிருஷ்ணரினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகாபெரியவா சரணம்.